இந்திய சிறைத்துறை வரலாற்றிலே மின்கம்பியே வாயில் கடித்து நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற வினோதம் உயர் பாதுகாப்பு சிறை என வர்ணிக்கப்படக்கூடிய புழல் சிறையிலே தான் நடைபெற்றிருக்கின்றது. சகோதரர் ராம்குமார் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்று அரசு நிர்வாகம் சொல்லக்கூடிய செய்தி நம்பத்தகுந்ததாக இல்லை. அவருடைய உடல் பரிசோதனை அவர்களுடைய குடும்பத்தாருடைய விருப்பப்படி தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவருடன் சேர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பது நியாயமான ஒரு கோரிக்கையாக. இன்றைய தினம் நான் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் உள்ள ராம்குமாருடைய தாயாரையும் தங்கைகளையும் சந்தித்து ஆறுதல் சொன்னேன். நீதிமன்ற காவலிலே இருக்கக்கூடியவர் சிறையிலே மர்மமாக மரணம் அடைந்ததற்கு தமிழக அரசுதான் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தினர், இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் அனைவரும் ஒரு நடுநிலையான விசாரணை இந்த வழக்கிலே செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். மனிதநேய மக்கள் கட்சியும் சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த அமர்வு நீதிபதி ஒருவர் தலைமையில் ஒரு 15 நாட்களுக்குள்ளே சுவாதியுடைய மரணம், ராம்குமாருடைய மர்ம மரணம் இவற்றை விசாரித்து குற்றம் செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ராம்குமாருடைய 2 சகோதரிகளுக்கும் தமிழக அரசு உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது நீதித்துறை காவலிலே இருக்கக்கூடியவர் மின்கம்பியை கடித்து மரணமடைந்தார் என்பது நிச்சயமாக காதில் பூ சுத்தக்கூடிய வேலையாக தான் இருக்கின்றது. எனவே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதற்கு நேரடியாக பொறுப்பேற்று இதற்கு காரணமானவர்களை, இன்றைக்கு வரைக்கும் கூட சிறைத்துறை அதிகாரிகள் யாரும் தற்காலிக வேலை நீக்கம் கூட செய்யப்படவில்லை. இது இந்த அரசாங்கத்தினுடைய மனப்போக்கை வெளிப்படுத்துவது போல இருக்கின்றது. உடனடியாக சம்பந்தப்பட்ட சிறைத்துறை அலுவலர்கள் இந்த மோசமான மர்ம மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். ராம்குமாருடைய சகோதரிகளுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு நீதிபதி ஒருவரை கொண்டு விசாரணை குறுகிய காலத்திற்குள் 15 நாட்களுக்குள்ளே நடத்தப்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.